வணக்கம் நண்பர்களே. சினிமாவோட கிளைமேக்ஸை மிஞ்சுற அளவுக்கு ஒரு காதல் கதை. நம்பி வந்த காதலியை ஏமாற்றிட்டு போயிடுற காதலன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த செய்தியில் படிக்கலாம். இது உண்மையான செய்தி. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஒரு பகுதியில் வசிட்டு வர்றவங்க 22 வயசான ஸ்ரத்தா. இவங்க பிபிஏ படிச்சுட்டு வர்றாங்க. அதே காலேஜில் சரதக் என்ற இளைஞரும் படிச்சுட்டு வந்துக்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட காதலுக்கும் அவங்க பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியாச்சும் காதலனையே கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரத்தா முடிவு பண்ணி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா போன மாதம் 23ஆம் தேதி ஸ்ரத்தா தனது வீட்டிலேருந்து வெளியேறி இந்தூர் ரயில் நிலையத்துக்கு வந்துக்கிறாரு. ஆனால் ரயில் நிலையத்துக்கு வர்றேன்னு சொன்ன காதலன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. கடைசியில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிக்கிறாரு. இது மாதிரி எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை, அதனால் என்னை மறந்துடு, நான் வர முடியாதுன்ட்டு அந்த மெசேஜ் அனுப்பிட்டு கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சரதாக் என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்டை அப்பா அம்மா மீறி நம்ம வந்துட்டோம், இன்னி ஒன்று கல்யாணம் முடிக்கணும், இல்லைன்னா நம்ம தற்கொலை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அழுதுருக்குறாங்க. வேற ஒரு ரயில் ஏறி அந்த ட்ரெயின் எங்கே போகுதோ அது கூட அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. அந்த ட்ரெயின் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு ஸ்டேஷனில் போய் நிற்கிது. அங்கே பிளாட்ஃபாரத்தில் இறங்கி உட்காந்து மடி அழுகுறாங்க. அப்போ அங்கே வந்த சரதாக் படிக்கிற அந்த காலேஜோட எலக்ட்ரிஷியன் அங்கே வந்துக்கிறாரு. என்னம்மா ஏமா இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கிறேன், என்ன பிரச்சனை அப்படிங்க இருக்கும்போது, இது மாதிரி நான் லவரை நம்பி வந்தேன், கடைசியில் கல்யாணம் முடியாது அப்படின்னு போயிட்டா, அதனால் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல, ஒன்று நான் கல்யாணம் முடிச்சு தான் வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா சூசைடு தான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி அழுதுக்கிறாப்புல. இது எல்லாம் பார்த்துட்டு இல்லை உங்கள் வீட்டில் போய் உங்கள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேளு, ஏற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி கரண்தீப் சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரே முடிவாக இருக்கிறனால சரி நானே உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், உனக்கு சம்மதமானு கேட்டுக்கிறாரு. அந்த பொண்ணு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அங்கேருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் இங்கே கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க அப்பா சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க 28ஆம் தேதி அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரே ஒரு இது சொல்லிக்கிறார், நீங்கள் 10 நாள் பிரிஞ்சு எங்கிட்ட எங்கள் வீட்டில் இருங்க, அதுக்கப்புறம் தனித்தனியாக இருக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் அதே அன்பு பாசம் இருந்ததுன்னா 2 பேர்த்து நான் கல்யாணம் முக்கி வச்சுறேன், இல்லைன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடணும், இதுதான் என்னோடய கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரத்தாவோட அப்பா சொல்லிக்கிறாரு. இதை கேட்டு சரி நாங்கள் எங்களோட உண்மையான காதலை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சு போயிருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சினிமா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் காதலும் இறுதியில் ஒன்று சேருவாங்களா இல்லையா சேர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. பார்க்கலாம். எனவே இன்றைய இளம் தலைமுறையினர் தங்களுக்கு உண்டான ஜோடியை ஆராய்ஞ்சு பெற்றோர் முடிவோடு ஏற்றுக்குங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. நீங்களாக ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது தவறாக போய் முடியும்.